ஹாய் மக்களே. டிஎன்பிஎஸ்ல அடிக்கடி மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு வேலையை முடிக்க 12 நாட்கள் தேவைப்படுது. அதே வேலையை பிங்கிற ஒரு பர்சன் செய்யறாரு, எனக்கு 15 நாட்கள்ல அந்த வேலையை முடிக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்கான சம்பளம் ஒரு 1000 ரூபாய் தர்றோம் அப்படின்னா இதை எப்படி அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்குவாங்க? ரைட். ஏ ஒரு வேலையை செஞ்சு முடிக்க 12 நாட்கள் தேவைப்படுது. பிங்கிற பர்சன் அதே வேலையை செஞ்சு முடிக்க 15 நாட்கள் தேவைப்படுதா. இப்போ இவங்களுக்கான சம்பளம் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு சம்பளத்தை எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னா இதனுடைய தலைகீழி, அதாவது இவருக்கு 15 பங்கு சம்பளமும் இவருக்கு 12 பங்கு சம்பளமும் தரணும். அப்போ ஏ இஸ் டு பி அவருடைய சம்பளத்தை எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்னா 15:12 அப்படின்ற பங்குல பிரிச்சுக்குவாங்க. அப்போ ஏக்கு 15 பங்கு, பிக்கு 12 பங்கு, மூணாம் வாய்ப்பால் அடிச்சா 5 தடவைக்கு, மூணாம் வாய்ப்பால் அடிச்சா 4 தடவைக்கு அப்படின்ற ரேஷியோல பிரிச்சுக்குவாங்க. இது மாதிரி நிறைய ஷார்ட்கட் லேர்ன் பண்ணணுமா? 8th Janல ஸ்டார்ட் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much.